ஒரு காலத்தில் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்தனர். அசுரர்கள் பலம் பெற்றனர். இருள் உலகை சூழ ஆரம்பித்தது. அப்போது தேவர்கள் மகாவிஷ்ணுவை நாடினர். எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். மகாவிஷ்ணு கூறினார், அமரத்துவம் தரும் அமிர்தம் பார்க்கடலில் உள்ளது. அதை பெற கடலை மந்தனம் செய்ய வேண்டும். ஆனால் அது எளிதல்ல. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி. மந்தரமலையை மத்தாக எடுத்தனர். வாசுகி நாகத்தை கயிறாக பயன்படுத்தினர். ஒரு பக்கம் தேவர்கள், மற்றொரு பக்கம் அசுரர்கள். அவர்கள் இழுத்தனர், மீண்டும் இழுத்தனர். கடல் கொந்தளித்தது. அலைகள் வானத்தை தொட்டன. மந்தனம் தொடங்கியது. முதலில் வெளிவந்தது அழிவை ஏற்படுத்தும் ஹாலாஹல விஷம். அந்த விஷம் பரவத் தொடங்கியது. தேவர்களும் அசுரர்களும் பயந்தனர். உலகமே அழியும் நிலை. அந்த நேரத்தில் அனைவரும் சிவபெருமானை நாடினர். சிவன் வந்தார். ஒரு நொடிக்கும் தயங்காமல் அந்த விஷத்தை தன் கரங்களில் எடுத்தார். உலக நலனுக்காக அதை தானே குடித்தார். பார்வதி தேவி உடனே அவரது கழுத்தை பற்றிக் கொண்டார். விஷம் உடலுக்குள் செல்லாமல் தடுத்தார். அதனால் சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறியது. அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் கிடைத்தது. உலகம் காப்பாற்றப்பட்டது. பின்னர் மந்தனம் தொடர்ந்தது. காமதேனு, உச்சைஸ்ரவஸ், ஐராவதம், லக்ஷ்மி தேவி, பல தெய்வீக பொருட்கள் வெளிவந்தன. இறுதியில் அமிர்தம் தோன்றியது. அமரத்துவத்தின் சின்னம், நம்பிக்கையின் வெற்றி. இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்ன? வாழ்க்கையில் அமிர்தம் கிடைக்க முன் சோதனைகள் வரும். விஷம் போன்ற கஷ்டங்கள் வரும். ஆனால் நம்பிக்கை இருந்தால், தியாகம் இருந்தால், இறைவன் அருள் இருந்தால் இறுதியில் நிச்சயம் வெற்றி நமதே. இதுவே பார்க்கடல் மந்தனத்தின் ஆன்மீக அர்த்தம். ஓம் நம சிவாய. மேலும் இது போன்ற தெய்வீக கதைகள் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்துங்கள்.